பகுதி 5 ஃபோன் செட்டப். இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனை சிறந்த முறையில் செட்டப் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். மேலும் நீங்கள் வசதியாக பயன்படுத்த ஒரு ஃபோன் ஸ்டாண்டை பயன்படுத்தலாம். முதலில் உங்களிடம் OTG கேபிள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸை திறந்து OTG என்று சர்ச் பண்ணி அதை எனேபிள் செய்யுங்கள். உங்கள் டிவைஸ் ஏற்கனவே OTG-ஐ ரெக்கக்னைஸ் செய்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் செய்யலாம். அதே செட்டிங்ஸில் பாயிண்டர் ஸ்பீட் என்று சர்ச் பண்ணி அதை 80% அமைக்கவும். இதனால் கண்ட்ரோல்ஸ் ஸ்மூத்தாக வேலை செய்யும். அடுத்து ஈஸ் மவுஸ் ஆப்பை இன்ஸ்டால் செய்வோம். கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று ஈஸ் மவுஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள். இன்ஸ்டால் ஆன பிறகு ஆப்பை ஓபன் செய்யுங்கள். அதில் சில பெர்மிஷன்ஸ் கேட்கப்படும். Permission to display over other apps என்பதை டாப் செய்து செட்டிங்ஸில் அதை எனேபிள் செய்யுங்கள். பின்னர் எனேபிள் accessibility service என்பதை டாப் செய்து இன்ஸ்டால் டாப்ஸில் இஸ் மவுஸை தேர்வு செய்து அதை ஆன் செய்யுங்கள். இந்த பெர்மிஷன்ஸ் ஆப் சரியாக வேலை செய்ய உதவும். இப்பொழுது ஈஸ் மவுஸை கஸ்டமைஸ் செய்வோம். ஆப்பிள் செட்டிங்ஸ்க்கு சென்று வெயிட் டைம் என்பதை 10 செகண்ட்ஸாக அமைக்கவும். இதனால் கிளிக் செய்வது வேகமாக இருக்கும். மெனு டைப் பகுதியில் 2 ஸ்டைல்ஸ் இருக்கும், டாக் மற்றும் பிக். டாக் ஸ்டைலில் சிறிய ஐகான் வெர்டிகல் பேனலில் தோன்றும். பிக் ஸ்டைலில் பெரிய ஐகான் நேமுடன் இருக்கும், பார்க்க எளிதாக இருக்கும். புதிய பயனர்களுக்கு பிக் ஸ்டைல் பரிந்துரைக்கப்படுகிறது. ஹைட் பார்ஸ் ஆப்ஷனை தேர்வு செய்து ஃபீட்பேக் பார்ஸ் ஐ மறைக்கலாம். பொசிஷனை பாட்டம் ஆக அமைக்கவும். இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட் சைஸில் நார்மல் தேர்வு செய்யுங்கள். அவைலபிள் ஆக்ஷன்ஸ் பகுதியில் டூல் பார் இல் வேண்டிய டூல்ஸை கஸ்டமைஸ் செய்யலாம். இதுடன் ஈஸ் மவுஸ் செட்டப் முடிந்தது. இப்பொழுது பேனலில் உள்ள மவுஸ் கிளிக் பட்டன்ஸை பார்க்கலாம். பேக் பட்டன் முந்தைய ஸ்கிரீனுக்கு திரும்ப உதவும். ஹோம் பட்டன் நேரடியாக ஹோம் ஸ்கிரீனுக்கு கொண்டு செல்லும். ஓவர்வியூ பட்டன் ஓபன் செய்யப்பட்ட ஆப்ஸை ஒரே இடத்தில் காண உதவும். ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் மூலம் கண்டென்ட்டை மேலே, கீழே அல்லது பக்கமாக நகர்த்தலாம். ஸ்வைப் என்பது ஒரு திசையில் வேகமாக நகர்த்துவது. ஸ்வைப் செய்ய முதலில் கியூசரை ஒரு இடத்தில் வைத்து பின்னர் நீங்கள் நகர்த்த விரும்பும் திசையில் மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இதனால் ஸ்வைப் செயல் நடைபெறும். நோட்டிஃபிகேஷன் பட்டன் மூலம் அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளிஃபைட் வியூ ரீடிங் மோட் பயன்படுத்த விரும்பினால் மினிமைஸ் பட்டனை பயன்படுத்தலாம். மீண்டும் நார்மல் வியூக்கு திரும்ப ஸ்கிரீனின் கீழே இடப்பக்கத்தில் இருக்கும் மினிமைஸ்ட் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இதுடன்
மவுஸ் கிளிக் பட்டன்ஸு பற்றிய விளக்கம் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அடிப்படை அறிவை வழங்கி இருக்கிறது என்று நம்புகிறோம். இப்பொழுது இதை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். நன்றி.